Exercise 8.5, question number 1. If w of x, y equal to x cube minus 3xy plus 2y square. ஒரு ஃபங்க்ஷன் அதில் 2 வேரியபிள்ஸ் இருக்குது. அந்த 2 வேரியபிளும் ரியல் நம்பரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைண்ட் லீனியர் அப்ராக்சிமேஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபைண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, 1, அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த ஃபங்க்ஷனுக்கு லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபைண்ட் பண்ணிடுவோம். அதாவது அவங்க கியூபிக்கில் கொடுத்துருக்காங்க, நம்ம இப்போ என்ன பண்ணணும், அதை லீனியர் ஈக்குவேஷனில் மாற்றணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டெரிவேட்டிவ் எடுக்கணும். அப்போ டெரிவேட்டிவ்னா இங்கே நிறைய வேரியபிள்ஸ் இருக்குது, 2 வேரியபிள்ஸ் இருக்குது. இப்போ பார்ஷியலாக டெரிவேட்டிவ் எடுத்து தான் அதை நம்ம லீனியர் ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு ஃபார்முலாவே இருக்குது, அதனால ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். லீனியர் ஃபார்முலா எந்த ஒரு ஈக்குவேஷனாக இருந்தாலும் சரி, அதை நம்ம லீனியராக மாற்றணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, அந்த ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை எழுதிக்கிறணும். நெக்ஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனை பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், எத்தனை வேரியபிள்ஸ் இருக்கோ அத்தனை வேரியபிள்ஸால் பார்ஷியல் டெரிவேட்டிவ் எடுத்துக்கிறணும். நெக்ஸ்ட்டு பார்ஷியல் டெரிவேட்டிவ் கூட எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டு, இங்கே ஒய், அதனால் ஒய் மைனஸ் ஒய் நாட்டு, அதை ப்ராடக்ட் பண்ணிக்கணும். கீழே வந்து என்னென்னா எக்ஸ் நாட் ஒய் நாட்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் நாட் ஒய் நாட் அப்படின்னு. இது ஒன்றும் இல்லை, இந்த ஃபங்க்ஷனை டெரிவேட்டிவ் பண்ணிவிட்டு அந்த ஃபங்க்ஷனில் இந்த பாயிண்ட்டை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னு அர்த்தம். இந்த கோடு வந்து ஜஸ்ட் அதை ரெஃபர் பண்ணுறதுக்காண்டி வேர் அப்படின்னு போடுவோம்ல, வேர் அதுக்காண்டி இப்படி ஒரு கோடு போட்டிருக்காங்க. அது டிவைடு மாதிரி நினச்சிட வேணாம், அது ஜஸ்ட் அதை மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி அந்த கோடு போட்டிருக்காங்க. ஓகே, அவ்வளோ. அப்போ நம்ம பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் நம்ம கொண்டு என்ன பண்ணிடுவோம், சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணிடுவோம். அப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும், ஒரு ஃபங்க்ஷன் வேணும், அந்த இருக்காங்க கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் எடுத்து எழுத வேண்டியதான். அப்போ ஃபஸ்ட்டு w ஆஃப் எக்ஸு கமா ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபு மைனஸ் 3xy ப்ளஸ் 2y ஸ்கொயர், ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் நம்மளுக்கு யார் வேணும், பார்ஷியல் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இது என்ன பண்ணணும், எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ டோ டபிள்யூ பை டோ எக்ஸ். அப்போ இந்த பார்ஷியல் டெரிவேட்டிவில் ஒரு சின்ன ஒரு யூனிக்னஸ் இருக்குது. என்ன அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு வித் ரெஸ்பெக்ட் டு எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அது மட்டும் தான் வேரியபிள், பேலன்ஸ் இருக்குது எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். அப்போ இங்கே எக்ஸ் தான், அப்போ நம்ம எக்ஸை மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். அப்போ எக்ஸ் கியூப்பை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 3x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அப்படின்னா ஆன்சர் 3y. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் டேர்மே இல்லை, அப்படின்னா அது கான்ஸ்டண்ட்டாக மாறிடும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0வாக மாறிடும். நெக்ஸ்ட்டு டோ டபிள்யூ பை டோ ஒய். இப்போ நம்மளுக்கு வேரியபிள் ஒய், அப்போ ஒய் மட்டும்தான் வேரியபிள், பேலன்ஸ் இருக்க எல்லாமே கான்ஸ்டன்ட் தான். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் பாருங்கள் ஒய்யே இல்லை, அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. நெக்ஸ்ட் இங்கே ஒய் இருக்குது, ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அப்படின்னா அது கூட மல்டிபிள் இருக்கக்கூடிய மைனஸ் 3x எழுதிக்கிறது. இங்கே ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 ஃப்ரண்டில் வந்துடும். அப்போ ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, அப்போ 2 × 2 4yன்னு மாறிடும். அப்போ ப்ளஸ்ஸு 4y, ரைட். அப்போ நம்மளுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணிட்டோம், கொண்டு என்ன மட்டும் பண்ணுவோம், சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணுவோம். அப்போ லீனியர் ஃபங்க்ஷன் இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். எல் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு டபிள்யூங்கிற ஃபங்க்ஷன் தான் கிவன் ஃபங்க்ஷன், அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான். மேலே கூட பார்த்துக்கலாம். அப்போ ஆன்சர் எக்ஸ் கியூபு மைனஸ் 3xy ப்ளஸ் 2y ஸ்கொயர். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் நாட் ஒய் நாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸு அதை ஃபுல்லாக எக்ஸ் நாட்னு மாற்றிடுவோம், ஒய்யை ஃபுல்லாக என்னென்னு மாற்றிடுங்க, ஒய் நாட் அப்படின்னு மாற்றிக்கிறேங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு டோ டபிள்யூ பை டோ எக்ஸு. அப்போ 3x ஸ்கொயர் மைனஸ் 3y. அப்போ இந்த பிளேஸில் 3x ஸ்கொயர் மைனஸ் 3y. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ஒய்யை வந்து எக்ஸ் நாட் ஒய் நாட்னு மாற்றிக்கிற சொல்கிறாங்க. அப்போ இந்த பிளேஸில் எக்ஸ் நாட்டு, இது ஒய் நாட்டு. ஓகே, நெக்ஸ்ட் இது கூட ப்ராடக்ட்டில் இருக்காங்க, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டு ப்ராடக்ட்டில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு டபிள்யூவை ஒய்யை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நம்மள்ட்ட இங்கே ஆன்சர் இருக்குது, மைனஸ் 3x ப்ளஸ் 4y. அப்போ இங்கே ஆன்சர் மைனஸ் 3x ப்ளஸ் 4y. இதையும் அதே மாதிரி தான், எக்ஸ் நாட்டு ஒய் நாட்டு, எக்ஸை எக்ஸ் நாட்னு ஒய்யை ஒய் நாட்டுன்னு மாற்றிக்கிறோம். நெக்ஸ்ட் இது கூட ப்ராடக்ட்டில் யார் இருக்காங்க, ஒய் மைனஸ் ஒய் நாட். ஓகே, ஒய் மைனஸ் ஒய் நாட். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த எக்ஸ் நாட் ஒய் நாட்டுக்கு பதில் அவங்க ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல 1, அதை கொண்டு சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணால் போதும். அப்போ நெக்ஸ்ட் பிளேஸில் எல்லாம் 1, -1. அப்போ எக்ஸுங்கிறது சரி 1ங்கிறது எக்ஸ் நாட்டு, -1ங்கிறது ஒய் நாட்டு. அப்போ எக்ஸ் கியூப் 1 கியூப் டைம்ஸ் போட்டோம்னா ஆன்சர் 1 தான். -3 × எக்ஸ் நாட் × ஒய் நாட்டு, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா -1. ஓகே, -1 ப்ளஸ் 2 × ஒய் நாட்டு. அப்போ ஒய்யை ஸ்கொயர் பண்ணோம்னா -1 ஸ்கொயர் பண்ணோம்னா அது +1 மாறிக்கணும். அப்போ ஆன்சர் +1 ப்ளஸ் 3 × எக்ஸ் நாட்டு ஸ்கொயர்டு.
அப்போ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும். 1 ஸ்கொயர் பண்ணோம்னா ஆன்சர் 1 தான். -3 இன்ட்டு ஒய் நாட்டு, ஒய் நாட்டுக்கு பதிலாக -1 இருக்குது. அப்போ இங்கே ஆன்சர் -1. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். நெக்ஸ்ட் ப்ளஸ் -3 இன்ட்டு எக்ஸ் நாட்டுக்கு 1 ஆன்சர், அப்போ 1. நெக்ஸ்ட் ப்ளஸ் 4 இன்ட்டு ஒய் நாட்டுக்கு -1. நெக்ஸ்ட் ஒய் மைனஸ் ஒய் நாட்டுக்கு ஒரு -1, இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், அப்போ அது +1 நம்மளுக்கு மாறிடும். நெக்ஸ்ட் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 1 -3 இன்ட்டு -1 மல்டிபிள் பண்ணும்போது +3, இங்கே 2 இன்ட்டு 1 2, +3 இன்ட்டு 1 3, -3 -1 +3. நெக்ஸ்ட் எக்ஸ் -1 ப்ளஸ் -3 இன்ட்டு 1 -3, 4 இன்ட்டு -1 -4 இன்ட்டு ஒய் +1. நெக்ஸ்ட் அப்படியே சிம்பிளிஃபை மட்டும் பண்ணிட வேண்டியதான். அப்போ நெக்ஸ்ட்டு 1 + 3 2 5 6 ப்ளஸ் 3 + 3 6 எக்ஸ் -1. இங்கே ஆன்சர் நம்மளுக்கு -7 அப்படின்னு கிடைக்கும், ஒய் +1. நெக்ஸ்ட் 6 ப்ளஸ் 6 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கிறேங்க, 6x -6 -7 உள்ள மல்டிபிள் பண்ணால் -7y -7. நெக்ஸ்ட் அப்படியே ஒரு ஆல்ட்ரா எடுத்து எழுதிக்கிறோம், அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் டேர்ம் 6x, நெக்ஸ்ட் ஒய் டேர்ம் -7y. நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணும்போது +6 -6 கேன்சல் ஆகிரும், அப்போ ஒன்லி -7. அப்போ இதுதான் லீனியர் ஃபங்க்ஷன், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய லீனியர் ஃபங்க்ஷன். கியூபிக்கில் கொடுத்துருக்காங்க, நம்ம லீனியராக ஃபைண்ட் பண்ணிட்டோம்.